வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் கொள்ளக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெய்சங்கர். இவரது சகோதரர் துரை. இவர்களுக்கு 7 ஆண்டுகளுக்கு முன் ஆதார் கார்டு வழங்கிய போது இருவருக்கும் ஒரே எண்ணுடன் வழங்கப்பட்டது. இருவருக்கும் ஒரே ஆதார் எண் இருப்பதால் அரசு சலுகைகள் கிடைக்கவில்லை. ஆதார் எண்ணை மாற்றித் தரக்கோரி கடந்த 7 ஆண்டுகளாக பலமுறை பல்வேறு அதிகாரிகளிடம் முறையிட்டும் பயனில்லை. அதைத் தொடர்ந்து ஆதார் எண் குளறுபடியை தீர்க்க கோரி கலெக்டரிடம் சகோதரர்கள் மனு அளித்தனர். என்னோட ஊர் ஆதியூர். என் பேர் ஜெய்சங்கர். திருப்பத்தூர் மாவட்டம் சேர்ந்தவன் நான். ஆதார் கார்டு எனக்கும் எங்கள் அண்ணாவுக்கும் 2 பேருக்கும் ஒரே ஆதார் நம்பர் இருக்கு. இது வரைக்கும் பெங்களூர் ரிஜினல் ஆஃபீஸுக்கு 5 டைம் போயிருக்கேன். ஆனாலும் இந்த தீர்வு கிடைக்கல. அதனால கடைசியாக கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இது வரைக்கும் கேஸ் கனெக்ஷன் வாங்க முடியல, பசங்களுக்கு ஆதார் கார்டும் பிடிக்க முடியல, ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியல, எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல. இந்த தவறை நாங்கள் செய்ய கிடையாது. ஆதார் நம்பர் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. இந்த பிரச்சனையை கவர்மெண்ட் தான் தீர்த்து தரணும். அதனால கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கேன் சார். ஒரு வேளை போல நாத்தத்துல இருப்பாங்க, நீங்க சொல்லுங்க. நாத்து அடிக்குது, கால் பாருங்க, ஸ்கூல் போக முடியல, காலில் சேர்த்து பண்ணுவாங்க. இன்னும் எப்படி இருக்குது இந்த நாத்து? அதை போய் என்ன வேலை செய்ய முடியுமா சொல்லுங்க. சென்னை கொருக்குப்பேட்டை மீனாம்பாள் நகர் 1வது தெருவில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர். கடந்த பல நாட்களாக தெருவில் கழிவுநீர் ஆறாக ஓடுகிறது. இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று அபாயம் நிலவுகிறது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ரோட் மறியலில் ஈடுபட வந்தனர். அவர்களை ஆர்கே நகர் போலீசார் தடுத்து நிறுத்தினர். பொதுமக்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவித்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறி பொதுமக்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். மதுரை அண்ணா நகரில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான மையம் சார்பில் டிஜிட்டல் நல்வாழ்வு என்ற கருத்தரங்கு நடைபெற்றது. கருத்தரங்கை மதுரை வக்ஃபு வாரிய கல்லூரி முன்னாள் முதல்வர் டாக்டர் அப்துல் காதிர் துவங்கி வைத்தார். எந்த ஒரு தொழில்நுட்பமும் 2 பக்கங்களை கொண்டது. ஒரு நாணயத்திற்கு எவ்வாறு 2 பக்கங்கள் உள்ளதோ அதே போல எந்த ஒரு தொழில்நுட்பத்திற்கும் 2 பக்கங்கள் உண்டு. உதாரணமாக அணுசக்தி, அட்டாமிக் பவர் என்று எடுத்துக்கொண்டால் அந்த அணுசக்தியை பயன்படுத்தி உலக மக்கள் அனைவருக்கும் தேவையான அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். கப்பலை இயக்க முடியும். நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் இன்றைக்கு அணுசக்தி வாயிலாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது நீரிலே மூழ்கி தொடர்ந்து 3 மாதங்கள் 4 மாதங்கள் செயலாற்ற வேண்டும் என்றால் அதற்கு தேவையான அந்த எரிபொருளை சேமிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு இடம் தேவை. ஆனால் அணுசக்தி மூலமாக இயக்கக்கூடியதிலே அவ்வளவு இடமெல்லாம் தேவையில்லை. ஏனென்றால் ஒரு மிக கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய பொருளாக உள்ளது அணு என்று சொல்கிறோம். அதை பிளக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றலாக, என்ன மாதிரியான ஆற்றல் என்றால் அது வெப்ப ஆற்றலாக வெளிப்படுகிறது. ஆக அந்த அணுசக்தியை பிளக்கும் போது ஏற்படக்கூடிய வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி நாம் மின்சாரம் உருவாக்க முடியும், மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இயலும். அதே வெப்ப ஆற்றலை உலகத்தை அழிக்கவும் பயன்படுத்த முடியும். ஆக இந்த மாதிரியாக எந்த ஒரு தொழில்நுட்பத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் 2 பக்கங்கள் உண்டு. அதை எவ்வாறு நாம் பயன்படுத்துகின்றோம், எவ்வாறு நாம் கையாளுகின்றோம் என்பதை பொறுத்துதான் அது நமக்கு நன்மை பயக்குமா அல்லது நமக்கு தீமை பயக்குமா. நமக்கு மட்டுமல்ல, நாம் என்றால்
நாமும் இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கம். ஆக நமக்கு நன்மை தீமை என்பது சமுதாயத்திற்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமா என்பதை பொறுத்து நாம் அதை எவ்வாறு கையாளுகின்றோம் என்பதை பொறுத்து. அதுபோலத்தான் இந்த டிஜிட்டல்ல முக்கியமானது இந்த மொபைல் டெக்னாலஜி. டிஜிட்டல் நலவாழ்வு பற்றிய விரிவான விளக்கத்தினை கம்ப்யூட்டர் பவர் பாயிண்ட் மூலம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான மையத்தின் பொறுப்பாளர் பிரம்மகுமாரி ராணி விளக்கினார். கருத்தரங்கில் ஓய்வு பேராசிரியர் கரு முருகேசன் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை பிரம்மகுமாரிகள் கீதா, லட்சுமி, சகோதரர்கள் முரளி, ஹரிஹரன் செய்தனர். திருவாரூர் அடியக்கமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் வாக்காளர் கடமை ஓட்டளிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். முன்னதாக மாணவர்கள் ஓட்டு சேகரிப்பிலும் ஈடுபட்டனர். அப்போது போடுங்கம்மா ஓட்டு என அரசியல் கட்சியினர் போல் கோஷமிட்டனர். பார்லிமெண்ட் கட்டிட மாதிரி மற்றும் பிரதமர் பேசுவது போல் பேசி துறை சார்ந்த விவாதங்கள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதையும் செயல்படுத்தி காட்டினர். தலைமை ஆசிரியை கவிதா, சமூக அறிவியல் ஆசிரியை சாந்தி உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவர்களை வழிநடத்தினர். ஒவ்வொரு அணிகளும் சிறப்பான முறையில் பள்ளிகளாக சுத்தம் செய்யப்படுகின்றன. மேலும் குப்பைகள் அனைத்தும் தீ வைத்து சுத்தம் செய்யப்படுகிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனதினி தோட்டத்தொண்டு நீர் ஊறும், அதுபோல நோயால் கற்க அறிவுறும். பேரவைத் தலைவர் அவர்களே, மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் விதமாக நாளை மாலை சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. மாணவர்களின் மாசுத்தன்மை அதிகப்படுத்தும் விதமாக வாரத்தில் 2 பாடங்களில் மாணவர்களை விளையாட வைக்கிறோம். சென்ற ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட அளவில் வென்று பரிசுகளும் கோப்பைகளும் பெற்று வைக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மயிலாடுதுறை கலெக்டர் அலுவலக குறைதீர் கூட்டத்தில் காவேரி டெல்டா பாசனதாரர் முன்னேற்ற சங்க தலைவர் கோபி கணேசன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலெக்டர் மகாபாரதியிடம் மனு அளித்தனர். அப்போது கலெக்டரிடம் விவசாயிகள் 4 தாலுகாவிலும் 25,000 ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன, வேளாண் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முறையாக கணக்கெடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். கடந்த 4-5 தினங்களுக்கு முன்பாக பெய்த மழையினால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்கள் எதுவுமே வேளாண்மை அதிகாரிகளால் கணக்கீடு சரிவர செய்யப்படவில்லை. கிட்டத்தட்ட தாலுக்காவுக்கு ஒரு 5,000 ஹெக்டேர், மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஹெக்டேர் அளவில் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஆனால் பாதிப்பு அடையலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியான கணக்கு வழக்கம் எடுக்கப்படவில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 3 முறை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு திரும்ப பரவிட்டது. ரெட் அலர்ட் விட்டு புயலுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் கனத்த மழை பெஞ்சுது. அந்த மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் அனைத்தும் நீரினால் மூழ்கி நீர் சாவி பிடித்திருக்கிறது. நீர் சாவி பிடித்திருந்தால் பயிர் அதை கதிர் வரும்போது பதறாக தான் வரும். ஆகவே இந்த மாவட்டத்தில் 3/3 1 பங்கு மகசூல் கூட விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெறாமல் உள்ளது. இதனை கணக்கீடு செய்ய வேண்டும் என்று இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் மனு கொடுத்திருக்கிறோம். அதேபோல் சென்ற ஆண்டு 10,82,00,000 ரூபாய் வர வேண்டி இருக்கிறது. அதையும் வாங்கி கொடுப்பதற்கு இந்த வேளாண்மை அதிகாரிகள் அவர்கள் ஒரு சுலபமாக போயிட்டுருக்காங்க. அதில் கடுமையாக எடுத்துக்கல, எங்களுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறதுல முழு முயற்சி எடுத்துக்கல, மெத்தனமாக போயிட்டுருக்காங்க. அதையும் இன்றைக்கி கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்கோம். உடனே ஏற்பாடு செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். கலெக்டரை பொறுத்தளவு நல்ல கலெக்டர், ஆனால் அவருக்குள்ள கீழே உள்ள அதிகாரிகள் தான் இதை மெத்தனமாக போயிட்டுருக்காங்க.